அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, நம் அனைவரையும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நன்மையான காரியங்களை ஒன்று சேர்க்கக்கூடியவனாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்தவளாக எனது 2வது வகுப்பை நான் ஆரம்பம் செய்கின்றேன். முதல் வகுப்புடைய ஒரு ரிஹர்சலாக ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, ஆரம்ப வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு குரானை நாம் அணுகும் முறை என்பது, அணுகும்போது நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், நம்மளுடைய நோக்கம் என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்தோம். உள்ள நோக்கம் எப்படி நமக்கு இருக்கணும், குரான் என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்கணுங்கிற ஒரு எண்ணம். இன்னும் வெறுமன அறிவை வளர்த்து கொள்ளக்கூடாது. அறிவை மட்டும் வளர்த்துக்கிட்டோன்னா நம்மளுடைய நிலைமையானது எப்படி இருக்கும், நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம், அதை ஏன் கற்றுக்குறோம், எதுக்கு கற்றுக்குறோம், எந்த காரணத்துக்காக அதை நம்ம கற்றுக்குறோங்கிற அந்த தெளிவானது நம் இடத்திலே இருக்க வேண்டும். நோக்கம் தெளிவாக இல்லைன்னா நம்மளுடைய செயல் பிற்காலத்தில் அது எப்படி போய் சேருங்கிறதும் தெரியும். அது எல்லாத்தையுமே அப்போ நோக்கத்தை முதல்ல ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி, அது படிப்புன்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம் தெளிவாக இல்லை என்றால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியவே முடியாது. அதில் நம் மக்களிடத்தில் இருக்கிற ஒரு பெரும் உதாரணம் தான் திருமறை குரான். இன்றைக்கு திருமறை குரான் என்பது மனிதர்களுக்கு எதுக்காக அல்லாஹ் கொடுத்துருக்குறாங்கிறதையே நீங்கள் நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம். இன்றைக்கி வெறுமனை எப்படி தான் இருக்குது, அந்த நோக்கம் தெளிவில்லாத காரணத்தினால இருக்கிறதுக்காக உதாரணத்தை சொல்கிறேன். வெறுமனை குரான் என்பது ரமலானில் 30 நாள் ஓதுறதுக்கு இல்லையா, நமக்கு நன்மை வேணும், எனக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கணும் அப்படின்ட்டு மஹரிப் நேரத்துலையும் ஃபஜருடைய நேரத்துலையும் உட்காந்து நம்ம ஓதுறதுக்காக மட்டும்தான் இந்த திருமறை குரான் இருக்குன்ற ஒரு தாட்டோட இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் திருமறை குரானை நம்ம அணுகி கொண்டு இருக்கின்றோம். குரானை இப்படி அல்லாஹ் அணுக சொல்கின்றானா, இந்த முறையை நம்மளை அல்லாஹ் எடுத்துக்கொள்ள சொல்கின்றானான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. பல வசனங்களில் அல்லாஹ் சொல்லும்போது இந்த திருமறை குரானை பற்றி நமக்கு இது உங்களுக்கு வழிகாட்டிங்கிறான். அல்லாஹ் வழிகாட்டினா என்ன, கைடுன்னு சொல்லுவோம். நம்ம உங்களுக்கு போகிறதுக்கு பாதையை காட்டக்கூடிய வழிகாட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மேப்புன்னு கூட வச்சுக்குவோமே. கூகுள் மேப்பில் நம்ம என்ன சொல்லுது, நீ இங்கிட்டு போ, அங்கிட்டு போ, இந்த பக்கத்து வா, இப்படி யூட்டனை போடு, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் உனக்கு இது வரும், ஒரு பெரிய மேம்பாலம் வருது, எல்லா டீட்டெயிலும் அதில் சொல்லுது அந்த கூகுள். அதே போல் ஒரு இன்னும் எக்ஸாம்பிளுக்கு தான் இது. இந்த திருமறை குரான் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பெரும் ஒரு வழிகாட்டியாக இருக்குது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லக்கூடிய வசனங்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இன்றைக்கி அதை நம்ம வழிகாட்டியாகவும் கைடாகவும் எடுத்துக்கிறோமான்னு பார்த்தா பல விஷயங்களில் இல்லை என்று தான் சொல்லணும். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, வட்டிங்கிறத எடுத்துக்குவோமே. இன்றைக்கு வட்டிங்கிறது நம்ம இஸ்லாமிய மக்களிடத்தில் ஒளிஞ்சு போயிடுச்சா? அதை விட்டு எல்லாரும் தவிர்ந்துக்கிட்டாங்களா? அதை விட்டு எல்லாரும் விலகி போயிட்டாங்களா? இல்லை. இன்றளவும் வட்டியிலே முழுகக்கூடிய மக்கள்களில் இப்போ நம்முடைய மக்களுடைய பங்கு அதிகமாக தான் இருக்குது. இதற்கு எக்கச்சக்கமான உதாரணங்களை நம்மளால் சொல்ல முடியும். இஎம்ஐன்ற பேரில் சொல்ல முடியும். இது அல்லாத பல விஷயங்கள் இருக்குது. அப்போ மார்க்க வழிகாட்டியாக எடுக்க வேண்டிய இந்த திருமறை குரானை இன்றளவும் நாம் எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு நோக்கம் தெளிவில்லாத ஒரு காரணத்தினால குரானை அணுகக்கூடிய நம்மளுடைய முறை என்பது ஒரு தவறான ஒரு முறையாக போயிட்டுருக்குன்றதுக்கு இந்த ஒரு விஷயம் மிகவும் பெரும் உதாரணமாக இருக்குங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். சரி, இப்போ 2வது விஷயம், நோக்கத்தை தெளிவுபடுத்தியாச்சு. இப்போ எந்த நோக்கத்தில் படிக்கணும், நோக்கம் தெளிவாக தெரியுது. இப்போ அடுத்து நம்ம எதை தயார் செய்யணும்னா, நம்மளுடைய கல்பை தயார் செய்யணும். நம்மளுடைய உள்ளம், நம்ம உள்ளத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை வாங்கி கொண்டு அதை அப்படியே உணர்ந்து கொள்வதற்காக நம்மளுடைய கல்பை நம்ம என்ன செய்யணும், நாம் தயார்படுத்துறதுக்கான அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். அதை எப்படின்னா, முதல்ல நம்மளுடைய குரான் நம்மளை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மக்கிட்ட இருந்துச்சுனாலே குரான் நம்மளை மாற்றுறதுக்கான உள்ளம் என்பது நம்ம இடத்துல தானாக வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் எல்லாமே நல்லா இருக்குது, சிம் கார்டு போட்டாச்சு, ரீசார்ஜ் பண்ணியாச்சு, ஃப்ரெஷ்ஷு பீஸு, எந்த விதமான டேமேஜும் இல்லை, டிஸ்பிளே நல்லா இருக்குது, ஃபோன் பேட்ரி சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது, ஆனால் ஃபோன் ஒர்க் ஆகலை.
எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் எந்த குறையுமே அவங்களால சொல்லவே முடியல. அப்படி இருக்கிற அந்த ஃபோனு ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. என்னடா அது, ரீசார்ஜும் பண்ணிட்டோம், ஃபோனை செட் பண்ணி வச்சுட்டோம், ஆனால் ஏன் எல்லாமே பர்ஃபெக்டாக நான் பண்ணி இருக்கும்போது ஏன் ஃபோன் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா ஃபோனு ஏரோப்ளேன் மோடில் விழுந்திருக்கு. ஃபோனுக்குள்ளே சிக்னலே வரல. என்ன மோடு அங்கே ஆனால் இருக்குது? ஏரோப்ளேன் மோடு ஆனால் இருக்குது. எதையும் நான் எல்லாத்துலேயுமே நான் எல்லாமே எனக்கு தெரியும், என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் அதை எதையும் நான் எனக்குள்ளே வாங்க மாட்டேன். அதை வாங்குறதுக்கான ஒரு விஷயத்தை நான் பண்ணாததுனால அது என்ன செய்யலை, அந்த ஃபோனு ஒர்க்கே ஆகலை, ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆகலை அந்த ஃபோனு, அது அப்படியே கிடக்குது. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது, ஒரு மொபைலுக்கே எல்லாமே அந்த மொபைல்கிட்ட இருக்குது, அதுக்கிட்ட எல்லாம் தெரியும். கூகுளில் தட்டினா வராத விஷயமா, அதுக்கிட்ட தெரியாத விஷயமா, அதுக்கிட்ட இல்லாத விஷயமா சொல்லுங்கள். நீ ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுனால பல பொருட்களுடைய வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு எல்லா வேலைகளையும் வைத்திருக்கக்கூடிய அந்த மொபைலுக்கு ஒரு சிக்னல் வரல. அந்த சிக்னல் உள்ள நுழையலைன்னா அந்த ஃபோன் வேஸ்ட்டு. அதே போல் மனிதர்களாக வாழக்கூடிய நமக்கு மிகப்பெரிய ஒரு சிக்னல்னா அந்த திருமறை குரான் தான். இந்த குரானை மட்டும் நம்ம உள்ளத்துக்குள்ளே நுழையலைன்னு வைங்களேன், அது நம்ம ஒன்றுமில்லாமல் தான் நம்ம இருப்போம். எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நம்ம இருக்க முடியும். அதுதான் நம்மளுடைய நிலைமையாகவும் இருக்கும். அப்போ முதல்ல நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள திருமறை குரான் வருவதற்கு ஏற்றவாறு நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய கல்வை நாம் திறந்து வைக்கணும். அதுதான் முதல் விஷயம். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குரானில் இந்த வேதத்தை படிக்கக்கூடிய சில பேருடைய குணங்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 47வது அத்தியாயத்தில் 16-17 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, வமின்ஹும் மையஸ்தமியூ, முஹம்மதே உம்மிடமிருந்து செவியேற்பவரும் அவர்களில் உள்ளனர். யார்கிட்ட? முஹம்மதே, அல்லாஹ் முகமது நபிக்கு சொல்கிறான், உம்மிடம் இருந்து செவியேற்பவரும் அவர்களில் உள்ளனர். உம்மை விட்டு அவங்க வெளியே போன உடனே அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் கொஞ்ச நேரமாக பேசிக்கிட்டு இருந்தார், அவர் என்ன தான் சொன்னார், எப்படி இவ்வளோ நேரமாக அவர் பேசுனீங்க, என்ன தான் சொல்லிக்கிட்டு இருந்தார், இங்கே ஒன்றும் விளங்கலையே அப்படின்னு சில பேர் நக்கலாக பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சில மனிதர்கள் பேசுகிறாங்களாம். யார்கிட்ட போய்? கல்வி வழங்கப்பட்ட ஒரு இடத்துல கேலியாக பேசுகிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 47வது அத்தியாயத்தில் 16-17 வசனங்களை இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதில் என்ன அல்லாஹ் சொல்கிறான், இப்படி கேலியாக பேசுகிறாங்கல்ல அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுடைய உள்ளங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். இந்த இடத்துல பேசப்பட்ட பேச்சுக்கள் என்ன? அல்லாஹுவினுடைய வார்த்தைகள். அல்லாஹுடைய வார்த்தை பேசப்பட்டிருக்கு, இறைவனுடைய மார்க்கம் பேசப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, அதை செவியேற்கின்றார்கள். கேட்காமலாம் இல்லை, ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு வெளியே வந்தோடனே இந்த கல்வி வழங்கப்பட்டவங்கன்ற மாதிரி ஓரளவு மார்க்கத்தை தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேலியாக பேசுறது. இவ்வளோ நேரம் பேசினாங்க, என்னத்த பேசினாங்க, ஒன்றும் புரியலையே எங்களுக்கு. அப்போ இந்த மனநிலை என்பது இன்றைக்கு நம் மக்களிடத்தில் இருக்குதா இல்லையா? மார்க்க உரைகள் நிகழ்த்தப்படும், மார்க்க விஷயங்கள் நம்ம இடத்துலேருந்து கேட்கப்படும், குரானுடைய வசனங்களை சொல்லி இதையெல்லாம் பண்ணாதீங்கப்பா, இதெல்லாம் தப்பு என்று சொல்லப்படும். ஆனால் அப்படி சொல்லப்பட்டால் நம்முடைய மனநிலை அதை ஏற்றுக்கொள்வதற்கான வழிமுறையில் இருக்கிறதா இல்லையா? நாமளும் அப்படி தானே நினைக்கிறோம். பயானுக்கு வந்தோம், மார்க்க உரைகளை கேட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த பக்கத்து போனோன்னா நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன பழமொழி சொல்லணும்னா, பழைய குருடி கதவை தொரடி அப்படிங்கிற மாதிரி பழைய நிலைக்கே நாம் திரும்பி சொல்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட பண்புள்ள மனிதர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லும்போது அவர்களுடைய உள்ளங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அல்லாஹ் முத்திரை இட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்கிறான். இன்னும் அவங்கள சொல்கிறான், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவர்கள் தன்னுடைய மனோ இச்சைகளை பின்பற்றியவர்கள். மனோ இச்சைனா அவங்க மனசு என்ன சொல்லுதோ அதன் பக்கம் அப்படியே போயிடுவாங்க. அப்படிப்பட்ட மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடிய மக்களாக அந்த மக்கள் இருக்கின்றார்களாம். அவங்களிடத்துல மார்க்கம் இல்லை. மனோ இச்சைகள்ன்றது எதனால் மூடப்பட்டிருக்குன்னு அல்லாஹுடைய தூதர் சொல்வாங்க, நரகம்.
நரகம் என்பது மனோ இச்சைகளால் மூடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அல்லாஹுடைய தூதரவங்க. இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது திருமறை குரான்ல இப்படிப்பட்ட பண்புடையவர்கள் அல்லாஹுடைய வார்த்தையை சொல்லி அதை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் நம் இடத்துல இல்லை என்றால் அதை நாம் கேலி பொருளாக, அதே நமக்கு வரலனாலே நமக்கு அப்படின்னு தவறு கிடையாது, அதை ஏற்றுக்கொள்வதற்கான நிலையை யோசிக்கணும், சிந்திக்கணும். அதை அடுத்து நம்ம எப்படி, நமக்கு என்ன அல்லாஹ் எனக்கு சொல்ல வருது எனக்கு புரியலையே, இதை எப்படி நான் விளங்கிக்கிறது அப்படின்னு கேட்கறது தப்பு கிடையாது, அதை சிந்திக்கிறது தவறு கிடையாது. இது எதையுமே சிந்திக்காம எவையெல்லாம் அதை அப்படியே அலட்சியப்படுத்திட்டு புறக்கணிச்சுட்டு அதை கேலி பொருளாக ஆக்கிட்டு போறாங்களோ அவங்களுடைய நிலைமையை பற்றி தான் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான். அவங்க மன இச்சையை பின்பற்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குணத்தை சொல்லி அல்லாஹ் முடிச்சுட்டான். இன்னும் அல்லாஹ் ஒரு சில விஷயத்தை அடுத்த வசனத்தில் சொல்கிறான். நேர்வழி பெற்றோருக்கு, அதாவது அல்லாஹ்வினுடைய வார்த்தை சொல்லப்பட்டு அதை தன்னுடைய உள்ளங்களால் அக்செப்ட் பண்ணி புரிஞ்சு உணர்ந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி இப்போ அல்லாஹ் சொல்கிறான். நேர்வழி பெற்றோருக்கு அவன் நேர்வழியை அதிகமாக்கி அவர்களுக்கு அவனை பற்றிய அச்சத்தையும் அல்லாஹ் கொடுக்குறான். யாருக்கு? அல்லாஹ்வுடைய வார்த்தையை யாரெல்லாம் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் நேர்வழியை என்ன செய்வானா, அதிகமாக்குறான். மார்க்கங்களில் நம்ம உரைகளை கேட்க கேட்க அல்லாஹ்வினுடைய வசனங்களை நம்ம படிக்க படிக்க நம்மளுடைய உள்ளம் என்பது அந்த அளவுக்கு இறைவனுடைய அந்த நேர்வழியின் பக்கம் நம்ம சென்றுடுவோம். இன்னும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அல்லாவே நம்மளுடைய உள்ளத்தில் அதிகமாக்குறேன் அப்படிங்கிற அந்த வசனத்தில். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? முதல் விஷயத்திலேயே இந்த திருமறை குரானை நாம் அணுகும்போது, அதை நாம் பார்க்கும்போது வெறுமன நம்ம பார்க்குறவங்களா இருக்கவே கூடாது, வெறுமன படிப்பவர்களாக நாம் இருக்கவே கூடாது. நாம் எப்படி படிக்க வேண்டும்? இறைவன் எனக்கு ஏதோ இந்த வசனத்தில் சொல்கிறான், என்னமோ அல்லாஹ் எனக்கு சொல்கிறான், எனக்கு புரியல, நான் திரும்ப படிப்பேன் அப்படிங்கிற அந்த உள் மனப்பான்மை, அந்த மனநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு சில வசனங்களை ஒரு முறை படிக்கும்போது நமக்கு விளங்காது, அதை திரும்ப 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 படிக்கும்போது அது நமக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு புரியும். அதே போல் இந்த திருமறை குரானை நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்ட மனநிலையாக நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்கிக்கணும். அல்லாஹ் ஏதோ சொல்கிறான், அதை நான் அப்படியே புரிஞ்சுக்கணும். இது புரியலையா, நான் கேட்டாவது தெரிஞ்சுக்கணும். அந்த மனநிலை என்பது நம்ம இடத்துல உருவாக வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் ரொம்ப திட்டவட்டமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். இன்னும் அல்லாஹ் 4வது அத்தியாயத்தில் 174வது வசனத்தில் ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். என்ன வசனம் அப்படின்னா, யா யுஹன்னாஸ், மனிதர்களே, கது ஜாக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும் வ அன்சல்னா இலைக்கும் நூரன் முபீனா. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் அப்படின்னா, மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு தக்க சான்று வந்துள்ளது. தக்க சான்று அல்லாஹ் குரானை தான் சொல்கிறான். எல்லாமே அல்லாஹ் அந்த குரானில் நமக்கு எல்லா சான்றையும் எல்லா ப்ரூஃபையும் நம்ம கொடுத்துட்டான். இந்த வேதம் உண்மையான வேதம்ங்கிறதுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை உண்மையான மார்க்கம் என்பதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா தக்க சான்றுகளையும் நமக்கு கொடுத்துட்டான். இதை தான் அல்லாஹ் அந்த வசனத்திலையுமே சொல்லி காட்டுறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், ஓ அன்சல்னா இலைக்கும் நூரம் முபீனா, உங்களிடம் தெளிவான ஒளியையும் அருளியுள்ளோங்கிறான் அல்லாஹ். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தெளிவான ஒளியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறான்ல. அது என்ன தெளிவான ஒளி? எந்த ஒளியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்? தக்க சான்றுன்னு அல்லாஹ் சொன்னது முதல்ல திருமறை குரானை தான் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததான் அல்லாஹ் ஒளிங்கிறானே எதை? அதுவும் திருமறை குரானை தான். அல்லாஹ் குரானை தான் ஒளின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். அப்போது இந்த திருமறை குரான் என்பதை அல்லாஹ் ஒரு ஒளியாக நமக்கு கொடுத்துருக்கிறான். அப்போ இந்த ஒளியன் ஏன் அல்லாஹ் அந்த குரானை குறிப்பிட்டு காட்டுறான்? ஒரு ஒளியுடைய தன்மை எப்படி இருக்கும்? ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக பயணிக்கும். அதோட ஸ்பீடுக்கு யாரும் நிகரே கிடையாது. ஒளியுடைய ஸ்பீடுக்கு நம்மளால் நிகர் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடாக பயணிக்கும். எந்த அளவுக்கு? ஒரு சின்ன இடுக்கு ஒரு பொந்து இருந்தால் கூட அந்த ஒளி பூந்துடும். ஒரு சின்ன கேப் இருக்குது, சின்ன ஓட்டம் தான், அது வழியே போகும் வெளிச்சம். அதே போல் இந்த திருமறை குரான் என்பது நம்முடைய கல்பில் ஊடுருவணும். இப்போ நம்ம உள்ளத்தை திறந்து வைக்கணுங்கிறோம். குரானிய இந்த ஒளி நம்ம உள்ளத்தில் வரணும்னு ஆசைப்படுறோம். ஆசைப்பட்டால் போதுமா? இப்போ நம்ம உள்ளம் தான் நம்மளோட வீடு, நம்ம வீடு, நம்ம உள்ளம் தான் நம்மளோட கதவுன்னு வச்சுக்கோங்க. கதவை திறந்து வச்சு அத்தான் வெளிச்சம் உள்ளே வரும். வீட்டு கதவை நம்ம சாத்தி வச்சுருந்தோன்னா என்ன வெயில் அடித்தாலும் வீட்டுக்குள்ளே இருட்டாக தான் இருக்கும். எவ்வளோ
என்ன வெயில் அடித்தாலும் வீட்டுக்குள்ளே இருட்டாக தான் இருக்கும். அப்போ எப்போத்தான் வெளிச்சம் வரும் வீட்டுக்குள்ளே? அந்த கதவை நம்ம திறந்து வைக்கும்போது மட்டும்தான் அந்த ஒளியானது உள்ளே வரும். அப்போ தான் வீட்டுக்கு வெளிச்சம் கிடைக்கும். நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே வீட்டு கதவை எல்லா ஜன்னலையும் நைட்டு சாத்திட்டு தூங்குவோம். காலையில் எந்திரிச்சோன்னு எடுத்து திறந்து வைப்போம். ஏன்? அப்போ தான் சூரிய ஒளி உள்ளே வரும். வீடை சாத்தியே வச்சுருந்தா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்தில் ஸ்மெல்லு வரும். அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஆகும். வீடை சாத்தியே வச்சுருந்தா நல்லாவே இருக்காது, முடியாது, மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் பார்த்தா என்னமோ மாதிரி நமக்கே இருக்கும், கதவை திறந்து வச்சுருங்கன்றோம். இப்படி இருக்கும்போது அதை தான் அல்லாஹ் இந்த இடத்துல குரானை நான் ஒளின்ட்டாங்களா. இப்போ நம்ம கல்புக்குள்ளே இந்த ஒளியை நம்ம கொண்டு வந்தே ஆகணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய உள்ளத்தை நாம் திறந்து வைக்க வேண்டும். இறைவனுடைய அந்த ஒளியான திருமறை குரான் உள்ள வருவதற்கு ஏற்ற ஒரு வழியாக நாம் என்ன செய்யணும்? இந்த திருமறை குரான் நம்மளுடைய உள்ளத்தை நாம் திறந்து வைக்கணும். இப்போது அல்லாஹ் இன்னமும் நமக்கு இந்த குரானை அதாவது உள்ளத்தை நாம் திறந்து வைக்கலை அப்படின்னா, இன்னமும் நான் நம்ம உள்ளத்தை திறக்கலை, என்னுடைய உள்ளத்தை திறந்து நான் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இல்லை அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் நம்ம இன்னமும் வெறும் அறிவை மட்டுமே வளர்த்து கொள்ளணுங்கிறதுக்காக மட்டும் நம்ம படித்தோன்னா அதுக்கு ஒரு நிலையை தூதர் நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உள்ளத்தை திறந்து வைக்கணுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ உள்ளத்தை எப்படி திறக்கணுங்கிறது இப்போ நான் அடுத்து சொல்கிறேன். ஆனால் அது சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போவும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கை மாதிரி சொல்கிறேன். நாம் மட்டும் இந்த திருமறை குரானையோ எந்த ஒரு படிப்பையுமே வெறும் அறிவுக்காக மட்டும் நம்ம படிச்சிருந்தோன்னு சொன்னோன்னு வைங்களேன், அதனுடைய நிலை என்பது மிகவும் மோசமானது. ஏன்னா நடைமுறையில் இல்லாத ஒரு அறிவை இஸ்லாம் என்றைக்குமே அங்கீகரிக்க செய்யவே செய்யாது. எதை வச்சு சொல்கிறேன்னா, அல்லாஹுடைய தூதருடைய ஒரு துவா இருக்குது. ரசூல்லா அல்லாஹ்விடத்தில் பயனற்ற கல்வியை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. எப்படி? பயனற்ற கல்வியை விட்டும் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு பயனற்ற கல்வினா என்ன? ஒரு கல்வியை கற்றுருப்போம், எல்லாமே நம்ம நல்லா தெரிஞ்சிருப்போம், ஆனால் அது நம்மள்ட்ட செயல்பாட்டில் இருக்காது. இன்றைக்கு எல்லா மக்களும் வரிசையாக சர்டிஃபிகேட்டை வாங்கி நிறைய பேர் என்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்குது, இந்த சர்டிஃபிகேட் இருக்குது, நான் என்னெல்லாம் படிச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளோலாம் படிச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ படிச்சிருக்கேன்னு தான் தெரியுது, நீ சொல்லி தான் தெரியுது, உன்னைய பார்த்தா தெரியலையேப்பா. ஏன்னா செயலில் இல்லைன்னு அர்த்தம். சில பேரை பார்க்கும்போது நீங்கள் ஆலிமாவா? ஆமாம் நான் ஆலிமா தான் சொன்னாதான் தெரியும் அவங்கள பற்றி. ஏன் ஆலிமான்றது சொல்கிறேன்னா, மார்க்கத்தை நாம் செயல்படுத்தும் போது தான் நான் மார்க்கத்தை அறிந்தவர்கள்ன்றதே தெரியும். நம்ம செயலில் இல்லைங்கும் போது நம்மளை பார்த்தா எப்படி தெரியும்? அப்போ இது ஒரு உதாரணமாக தானே இருக்குது. அப்போ நடைமுறையில் இல்லாத ஒரு அறிவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? தற்காப்புகளையே கூட நம்ம கற்றுக்கிட்டு அதை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுது இஸ்லாம். அப்போ குரானை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினா அது மிக பெரும் விளைவை நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு இப்போ மருந்து வேணும். அவன் கடைக்கு போய் மருந்து வாங்கி போட்டால் தான் உடம்பு சரியாகும். ஆனால் அவன் படுத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டே என்ன சொல்கிறான்னா, ஜுரம் வந்தால் இந்த டேப்லெட் போடணும், அது சளி பிடிச்சா இந்த டேப்லெட் போடணும், இந்த நோய்க்கு இந்த மருந்து சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் கடையில் போய் மாத்திரை வாங்கி போடுறதே கிடையாது. இவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஏண்டா வாய்க்கிளிய மாத்திரை பேரை சொன்னால் மட்டும் உடம்பு சரியாக போயிடுமா? போய் மாத்திரையை வாங்கி போடு, அப்போ தானே உடம்பு சரியாக போகும். திட்டுவோமா மாட்டோமா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, சோறாக்கணும், வேலை கிடக்கு அப்படின்ட்டு உட்காந்தே இருப்பாங்க. உட்காந்து கிடந்தா வேலை ஆகிடுமா? போய் எஞ்சி போய் வேலையை பாரு அப்படின்னுவோம். நம்ம உட்காந்தே கிடந்தா என்ன வேலை ஆகிடுமா? எந்திரிச்சு போய் வேலையை பாரு, அப்போ தான் வேலை நடக்கும். வேலை கிடக்குட்டு உட்காந்தே கிடக்கியே, அப்புறம் எப்படி வேலை நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதுலேயே நமக்கு என்ன தெரியுது? ஒரு விஷயம் வெறும் சொல்வதால், அறிந்து கொள்வதால் எதுவுமே நடக்காது. அது என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்துகிறோமோ அன்றைக்கு அது சிறப்பாக இருக்குங்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக இருக்குங்கிறத சொல்கிறேன். கடைசியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு வசனம், இது நமக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 50வது அத்தியாயத்தில் 37வது வசனமாக இந்த செய்தியை சொல்லி காட்டுறான். அதில் அல்லாஹ் நம்மளை பற்றி ஒரு 2 விஷயத்த சொல்கிறான்ல. படிக்கிறேன் பாருங்க. யாருக்கு உள்ளம் உள்ளதோ, அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்க, யாருக்கெல்லாம் கல்வி இருக்கோ அல்லது யாரெல்லாம் கவனமாக செவியுறுகிறாரோ அவருக்கே இதில் படிப்பினை இருக்குது. அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கான் பாருங்களேன். யாருக்கு உள்ளம் இருக்கோங்கிறான் அல்லாஹ். நமக்குள்ள என்ன கல்வி இல்லாமலா இருக்குது? அப்போ கல்வி எல்லாருக்குமே இருக்கே.
ஒரு காஃபிருக்கு கூட கல்வி இருக்கே, உள்ளம்ங்கிறது இருக்க தானே செய்யுது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி மென்ஷன் பண்ணி காட்டுறான் பாருங்க. யாருக்கு உள்ளம் இருக்கோ அல்லது யார் கவனமாக ரொம்ப என்னதான் சொல்ல வராங்க, இதில் என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய, அதை பின்பற்றக்கூடிய அந்த ஒரு தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கே இதில் படிப்பினை இருக்கு. எதுல? திருமறை குரானிலே. கவனமாக இருக்கக்கூடிய யாருக்கு உள்ளம் இருக்கோ, தூய்மையான கல்வி, சிந்திக்கக்கூடிய கல்வி, இறைவனின் பக்கம் உள்ள கல்வி இருக்கோ அவங்களுக்கு தான் அதில் படிப்பினை இருக்கும். அல்லது கவனமாக செவியுறுபவர்களுக்கு, அவர்களுக்கே என்ன இருக்கு? இந்த கல்வியில், அதாவது இந்த திருமறை குரானிலே படிப்பினை இருக்குதுங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குரானில் தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். 50:37 வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுறான். அப்போது நாம் நம்மளுடைய உள்ளத்தை எப்படி வச்சுக்கணும், எந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய உள்ளத்தை நம்ம வச்சுக்கணும், நம்ம எப்படியெல்லாம் செயல்படுத்தணும். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? உள்ளத்தை திறந்து வச்சுக்கிறதுங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். ஏன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது பாருங்கள். யாருக்கு உள்ளே இருக்கோ அவங்களுக்கு தான்ப்பா படிப்பினை இருக்குங்கிறான் அல்லாஹ். அப்போ நமக்கு ஒரு விஷயத்தில் படிப்பினே கிடைக்கல, நாம் திருமறை குரானை படித்து என்னிடத்துல மாற்றம் இல்லை, என்னிடத்துல செயலில் மாற்றம் இல்லைன்னா நம்மளுக்கு உள்ளம் இல்லைன்னு அர்த்தம், நம்மளுடைய கல்வை நாம் திறந்து வைக்கலைன்னு அர்த்தம். இப்போ எப்படி நாம் நம்மளுடைய கல்வி திறந்துருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? மொதல் விஷயம், நோக்கம் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். நம்மளுடைய குரானை அணுகுவதற்கு முன்னாடி நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ரெண்டாவது, நம்மளுடைய உள்ளத்தை அதற்கான மனநிலைக்கு நம்ம தயார் செஞ்சுக்கணுங்கிறத பார்த்தோம். மூன்றாவதாக, உள்ளம் திறந்து இருக்கலை அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட நிலைமை இருக்குது, உள்ளம் திறந்திருந்தால் மட்டும்தான் நமக்கு அதில் படிப்பினை இருக்குது, அதில் மட்டும்தான் நம்மளால் முடியும். இன்னும் வெறும் அறிவை மட்டுமே நம்ம வளர்த்து கொண்டு நம்ம இதை திருமறை குரானை, எனக்கு இந்த வசனம் தெரியும், எனக்கு அந்த வசனம் தெரியும், நான் இதை படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன் சொல்வதற்காக மட்டுமே நாம் திருமறை குரானை படித்திருந்தால் நம்மளால என்ன செய்ய முடியாது? நம்மளால குரானை உள்வாங்க முடியாது. நாம் குரானிய மனிதர்களாக மாறவே முடியாது. சரிங்களா? சரி, இப்போ உள்ளம் திறந்திருக்கணுங்கிறது நம்ம கடைசி பாயிண்டா பார்த்தோம். உள்ளம் திறந்திருக்கு அப்படின்னா இந்த உள்ளம் திறந்திருக்குங்கிறத நம்ம கல்வி கரெக்டாக இருக்குங்கிறத நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒரு கேள்வியாக வருதுல்ல. என் உள்ள இப்போ நான் இப்போ ஏற்றுக்கிறதுல இருக்கேன், ஆனால் என் உள்ள எனக்கு திறந்திருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல, அதை எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. அதுக்கும் நம்ம கஷ்டப்பட வேணான்னு அல்லாவே அதுக்கு குரான்லையே அதுக்கு நமக்கு விளக்கத்தை சொல்லியிருக்கிறான். குரான் நம்மளுடைய உள்ளம் திறந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு முதல்ல நம்ம உள்ளம் திறக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா சிந்திக்கணும். இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்கவே மாட்டீங்களாப்பா, உங்களுடைய உள்ளங்களில் என்ன பூட்டுக்களாக போடப்பட்டிருக்கு, பூட்டு போட்டு வச்சுருக்கீங்களா, உங்கள் உள்ளத்தை போட்டு இறுக்கி வச்சு நல்லா பூட்டி சாவி எங்கேயோ தொலைச்சிட்டிங்களா? சிந்திங்கப்பா, இந்த குர்ஆனை சிந்திங்கப்பா, பூட்டு போட்ட வீடு மாதிரி உங்கள் உள்ளத்தை வச்சுருக்காதீங்கன்றான்ல. இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? மொதல் விஷயம், நாம் குர்ஆனை சிந்திக்கணும். குர்ஆனை சிந்திக்கும் போது தான், ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நாம் யோசிக்கும் போது தான் அது நமக்கு தெரியும். என்ன பண்ணுறது, என்ன அதில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத யோசிக்கிறதுங்கிறது மொதல் விஷயம். அதுதான் நம்மளுடைய உள்ளம் திறப்பதற்கான ஒரு மெயினான கீன்னு சொல்லலாம், சாவி அதுதான் சொல்லலாம். எது? நம்மளோட கல்வி திறக்கிறதுக்கான சாவி நம்மளுடைய முதல் சிந்தனை தான். நம்மளுடைய சிந்திக்கக்கூடிய அந்த தன்மை தான் நமக்கு சாவியாக இருக்குது. அந்த சாவியை போட்டு பூட்டை திறக்கணும், அப்புறம் தான் நம்ம மற்ற விஷயங்கள் நம்ம உள்ள பூருதா பூரலையாங்கிறது நமக்கு தெரியும். இந்த இடத்துல அல்லாஹ் இந்த உள்ளம் உங்களுக்கு பூட்டப்பட்டிருக்கான்னு சொல்கிறான் அல்லாஹ். ஏன் நமக்கு பூட்டியிருக்கான்னு நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்குறான். எதுக்கு இந்த உதாரணத்தை அல்லாஹ் நமக்கு பயன்படுத்தணும்? ஒரு பூட்டி கிடக்கிற வீடு எப்படி இருக்கும்? பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கும். யாராவது அந்த வீட்டை சுத்தம் பண்ணலை அப்படின்னா அந்த வீடு அப்படியே நாரி போயிடும். சில வீடுகள்லாம் பார்ப்போம், பூட்டியே பல வருஷமாக பூட்டி கிடந்து அந்த வீட்டுக்குள்ளே செடியெல்லாம் முளைச்சி அப்படியே கட்டாந்தரியாக செவிரெல்லாம் இடிஞ்சு போய் பார்க்குறதுக்கு அது பேய் பங்களா அப்படின்லாம் நம்மளாம் பயப்படுவோம். அந்த வீட்டுக்குள்ளே போய் பயப்படுவோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆதி காலத்து வீடு மாதிரி அந்த வீடு ஆகிடும், எப்படி பூட்டியே கிடந்தா. ஆட்கள் உள்ள வரும்போதும் போகும்போதும் அந்த வீட்டில் அன்றாட நடக்கக்கூடிய சுத்தம் பண்ணுற வேலை எல்லா வேலையும் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அது வீடு வீடாகவே இருக்கும். அப்போது நாம் நம்மளுடைய உள்ளம் திறந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு மொதல் விஷயம் என்னது தான்? நம்மளுடைய சிந்தனையை முதல்ல நாம் சிந்திக்க ஆரம்பிக்கணும்.
சரி, இப்போது அடுத்து உள்ளம் திறந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சில அடையாளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் வசனத்தில் அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அதில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸில் கிதாப், அழகிய செய்திகளை அல்லாஹ்வே அருளினான். அழகிய செய்தின்னு அல்லாஹ் அஹ்ஸனல் கிதாப், அஹ்ஸனல் ஹதீஸ்ன்னு அல்லாஹ் எதை சொல்கிறான்? குரான் அல்லாஹ் சொல்கிறான். அஹ்ஸனல் ஹதீஸ், அழகிய செய்திங்கிற அல்லாஹ் அந்த திருமறை குரானை சொல்லும்போது இந்த செய்தியை அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான், இந்த அழகிய செய்தியை அல்லாஹ்வே அருளினான் திருமறை குரானை, அது திரும்ப திரும்ப கூறப்பட்டதாகவும் ஒன்றை ஒன்று ஒத்த வேதமாகவும் உள்ளது. எப்படி இந்த திருமறை குர்ஆன் திரும்ப திரும்ப ஓதக்கூடியதாகவும் ஒரு சில விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டதாகவும் இந்த திருமறை குர்ஆன் இருக்குது. இன்னும் ஒன்றை ஒன்று ஒத்ததாகவும் இருக்குன்றான்ல. ஒரு வசனம் இந்த இன்னொரு வசனத்துக்கு எங்கேயாவது நம்ம முரண்பாடாக காண முடியுமா? கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. எல்லா வசனமுமே எந்த இடத்துலையுமே இறைவனுடைய வார்த்தை என்பது முரண்பாடே இல்லாமல் இருக்கும். இன்னும் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், தமது இறைவனை அஞ்சுவோரின் உள்ளங்கள் இதனால் சிலிர்த்து விடுகின்றன. மொதல் ஸ்டேஜ் எதனால்? திருமறை குர்ஆனால் நம்மளுடைய உள்ள அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா அதில் மொதல் ஸ்டேஜ் என்னது? இதனால் தமது இறைவனை அஞ்சுவரின் தோள்கள் இதனால் சிலிர்த்து விடுகின்றன. சில பேர் கோஸ்பம்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு அப்படியே முட்டியெல்லாம் அப்படியே அப்படியே நட்டுக்கிட்டு நின்றுச்சு, அப்படியே எனக்கு அப்படியே சிலுத்துருச்சு, பசத்து நேரத்துக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தோள்கள் இதனால் சிலிர்த்து விடும். பின்னர் அவர்களின் தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹுவை நினைப்பதற்காக மென்மையடைகின்றன. இதுவே அல்லாஹுவின் நேர்வழி. இதன் மூலம் தான் நாடியோருக்கு அவன் நேர்வழி காட்டுகிறான். யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனுக்கு வழிகாட்டுபவன் இல்லை. இதில் அல்லாஹ் செகண்ட் ஸ்டேஜ் என்ன சொல்கிறான்? தோல் சிலிர்க்கும், நம்மளுடைய உள்ளம் மென்மை அடையும், தோள்களும் உள்ளங்களும் இறைவனை வணங்குவதற்கு மென்மை அடையுங்கிற அல்லாஹ். இன்றைக்கு பெரும்பாலான மக்களுடைய கஷ்டம் என்ன? தொழுகிறது. 5 வேளை தொழுகணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சே ஃபஜர் தொழுகணும், கொஞ்ச நேரத்தில் காலையில் எழுந்திரிச்சி வீட்டு வேலையை முடிச்சிட்டா லுகர் டைம், அப்படியே தொழுக போகும்போது அந்த தொழுகையை முடிச்சுட்டு வரும்போது சில பேருடைய மனசு இருப்பா தொழுது முடிச்சிட்டேன்ப்பா, ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு. அது ஒரு வேலை, அது ஒரு சுமை, அது ஒரு பணி. நமக்கு அந்த சுமையாகவும் பணியாகவும் அதை நம்ம பார்க்குறதுனாலேயே நமக்கு எப்படி ஆயிடுது? அது அப்படியே நமக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்குது. ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? இந்த திருமறை குர்ஆன் அவங்க இறையச்ச முடியவங்க படித்தாங்கன்னா, சிந்திச்சாங்கன்னா அவங்களுடைய தோல் சிலிர்க்கும். சிலிர்த்ததுக்கு அடுத்த ஸ்டேஜாக அவங்களுடைய உள்ளமும் தோலும் இறைவனை வணங்குவதற்கு எப்படி அல்லாஹுவை நினைப்பதற்காக மென்மை அடைஞ்சிருமா, அப்படியே லேசாகிடுமா. ரப்ப தொழுவும் போது அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அவ்வளோ ஒரு ஜாலியாக தொழுவாங்களாம். நீங்கள் நம்மளாம் ஜாலியாக தொழுகிறோமா? சந்தோஷமாக தொழுகிறோமா? அடுத்தவன் கேள்வி கேட்டுருவானேன்னு பல பேர் தொழுகிறாங்க. யாரும் நம்மளை கேள்வி கேட்டக்கூடாதுன்னு சில பேர் தொழுகிறாங்க. ஒரு சிலர் மட்டுமே, இறைவன் நாடிய மக்கள் மட்டுமே இறைவனை மிகவும் உள்ளத்தோடு சந்தோஷத்தோடு நிம்மதியோடு முழு மனதோடு நாம் தொழுவுகின்றோம். ஆனால் இதுவே ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க அந்த வசனத்தில், இதுவே அல்லாஹுவின் நேர்வழி. யாருடைய உள்ளம் இறைவனுடைய வார்த்தைக்காகவும் அவங்களுடைய தோளும் உள்ளமும் லேசாகுதோ அதுதான் இதுவே நேர்வழின்ட்டாங்களாம் அந்த வசனத்தில். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறோம்? ரோமங்கள் சிலிர்க்கும், கண்கள் உடலில் அச்சம் வரும், பயம் வரும், கண்களில் இதனால் நமக்கு கண்ணீர் வரும். உடல் சிலுத்துருச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன? அடுத்தடுத்து படிக்கும்போது கண்ணில் தண்ணி வந்துடும். இயல்பாக பாருங்கள், உள்ளம் அப்படியே ரொம்ப அப்படியே கல்வி அப்படியே லேசாகிடும். லேசாச்சுனாலே நமக்கு எல்லாமே கஷ்டமே வந்தால் கூட அந்த இடத்துல நமக்கு ரொம்ப ஒரு இயல்பாக இருக்கும். சரி அல்லா தானே கொடுத்துருக்கான், அவனே எடுப்பான், அவனே எனக்கு சரி பண்ணுவான் அப்படின்னு நம்ம உள்ள அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்மளை என்ன செஞ்சிடும்? நம்மளை ரொம்ப அழகான முறையில் நம்ம கொண்டு போயிடும். அல்லாஹ் சொல்லியிருக்கானே இந்த வசனத்தில், இந்த 39வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் சொன்ன இந்த அடையாளங்கள் எல்லாம் எப்போ தெரியுமா நமக்கு நடக்கும்? நம்மளுடைய உள்ளத்தில், நம்மளுடைய செயலில் நாம் திருமறை குர்ஆனை திரும்ப 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 படிக்கும்போது மட்டும்தான் நடக்கும். அல்லாஹ் சொல்கிறான் தோல் சிலிர்க்குன்றான். எத்தனையோ வசனங்களை நம்ம படிக்கிறோமே, எவ்வளவோ விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறோம், நமக்கு தோல்லாம் சிலிர்களையே, கண்களில் கண்ணீர் வரலையே, உள்ள மென்மை அடையலையே, இயல்பு கல்வின்னு அப்படியே சுருங்கி போய் தானே இருக்குது.
ஏன் இவ்வளோ வசனங்கள் படிக்கிறோம், இவ்வளோ வசனங்கள் தெரிஞ்சிருக்கிறோம், ஆனால் நமக்கு ஏன் இந்த ஃபீலிங்கே நமக்கு வர மாட்டேங்குது? நமக்கு அந்த விஷயங்கள் நமக்கு தோணவே மாட்டேங்குதே, அந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குதே. ஏன்? எதனால்? யாராவது என்னைக்காவது நம்ம அதை சிந்திச்சிருக்கிறோமா? நமக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்குறோமா? ஏன்னா இந்த மாதிரியான யோசனைகள் நம்மக்கிட்ட எப்படி இருக்குன்னா, நம்ம திருமறை குரானை நம்ம வெறுமனை வாசிப்பதால் தான் இந்த நிலைமையானது நம்மக்கிட்ட இருக்குது. திரும்ப திரும்ப நம்ம படிக்கணும், சிந்திக்கணும், யோசிக்கணும். அப்போ தான் அந்த எப்படி ஒரு நாளில் உட்காந்தேன் ஒரு 5 வசனம் படித்தேன் அவ்வளோதான், அடுத்துக்கிட்டு ஒரு மாதம் நான் குரானை தொட்டு தமிழை தொட்டு பார்க்கவே இல்லை. இப்படி இருந்தால் பிரயோஜனமே கிடையாது. தொடர்ச்சியாக படிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை படித்தாலும் தொடர்ச்சியாக படிக்கணும், யோசிச்சுட்டே இருக்கணும். அல்ல என்ன சொல்ல வரான், என்ன தான் அந்த வசனம் எனக்கு புரியலையே, திரும்பவும் படிங்க. திரும்ப 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 அந்த வசனங்கள் படிக்கப்படும் போது மட்டுமே அது நம்மளுடைய உள்ளங்களை சென்றடையும். அப்போ தான் அது நமக்கு மாற்றத்தை கொடுக்கும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு சில உதாரணங்களை நமக்கு சொல்லி காட்டுறான். உள்ளங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இப்போ உள்ளம் எப்படி இருக்கணும் அதுக்கான அடையாளங்களை பற்றி சொல்லிட்டான். இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், அதாவது உங்கள் உள்ளங்கள் பாறையை போன்று அல்லது அதைவிட கடுமையாக இறுகிடுச்சு. இது அல்லாஹ் யாருக்கு சொல்கிறான்னா, மூசா நபியுடைய சமுதாயத்தார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள அவங்க சமுதாயத்தில் ஒருத்தர் மௌத்தா போயிடுவார். அவரை யாரோ கொலை செஞ்சிருவாங்க. அவரை கொலை பண்ணது யாருன்னு தெரியலன்றதுனால அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு மாட்டோட ஒரு சதை துண்டை எடுத்து அந்த மனிதர் மேலே அடிங்க, அவர் உயிர் பெற்று சொல்வாருங்கவும் அந்த மாட்டை தேடுறதுக்குள்ளே அந்த மக்கள் கேள்வியான கேள்வி கேட்டு மூசா நபி ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அந்த மாடு எப்படி இருக்கும், அது என்ன கலரு, அது என்ன சைஸு, அது என்ன தினுசில் இருக்கும், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு கேள்வியாக கேட்டு 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 அந்த எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு கேள்வி கேட்பாங்க. அப்போ தான் அல்லாஹ் அவங்களுக்காக தான் சொல்கிறான். ஆனால் அவங்களுக்காக மட்டும் கிடையாது இந்த வசனம், வெறும் வரலாற்று சம்பவங்களுக்காக அல்லாஹ் குரானில் ஒரு வசனத்தை சொல்ல மாட்டான். அது நமக்கு படிப்பினைக்காகவும் அல்லாஹ் சொல்கிறான். அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, உங்கள் உள்ளங்கள் பாறையை போன்று அல்லது அதைவிட கடுமையாக இறுகிவிட்டது. ஏனெனில் சில பாறைகளில் ஆறுகள் பொங்கி வழிவதுண்டு, சில பாறைகள் பிளந்து அதில் தண்ணீர் வருவதுண்டு. அல்லாஹ்வின் அச்சத்தால் உருண்டு விழும் பாறைகளும் உள்ளன. நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை. இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அந்த மக்களை பார்த்து, உங்களோட உள்ள எப்படி ஆயிடுச்சுனாப்பா, ரொம்ப பாறை மாதிரி இறுகி போயிடுச்சு. ரொம்ப பாறையை போலோ அல்ல அதை விட கடுமையாக ரொம்ப இறுக்கம் கண்டு போயிட்டீங்க. உங்கள் உள்ளத்துலலாம் நம்பிக்கையே இல்லை, சிந்தனையே இல்லை, உள்ளத்தை அப்படியே இறுக வச்சுட்டீங்க. ஏன்னா பாறையில் கூட என்ன சந்துருது, சில சமயத்தில் ஒரு கல்லாக இருக்கிற கல் மனசு கூட கரையும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அச்சத்தால் சில பாறைகள் உருண்டு விழும், சில பாறைகளில் தண்ணீர் பீறிட்டு வரும், சில பாறைகள் என்ன ஆகுது, அதை சில பாறையில் பாப்பா அறுத்துட்டு தண்ணி வரும், அதில் கூட தண்ணி வந்துடுதுப்பா. நம்மளுடைய கல்வை நீங்கள் இருக அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உருண்டு விழக்கூட பாறைகள் கூட இருக்குது. நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை. அப்போ நம்மளுடைய உள்ளம் இறுகி போனாலும் அதை சரி பண்ணுறதுக்கான வழி நம்மளிடத்தில் இருக்குது. ஏன் அல்லாஹ் அந்த மக்களை பார்த்து இறுகி போன உள்ளம், உங்களுக்கு பாறைக்கு நிற்கிற அவங்க உள்ளம் போயிடுச்சு, ஏன் அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா அவங்கள பார்த்து? ஏன்னா அவங்கள பார்த்து சொல்லக்கூடிய சம்பவம் தானே இதெல்லாம். இதுக்கு சில சம்பவங்களை உதாரணமாகவே நம்மளால் எடுத்துக்கலாம். மூசா நபியுடைய மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மாதிரி அற்புதங்களையும் அத்தாட்சிகளையும் எந்த ஒரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கலன்னு சொல்லலாம். கடலை பொழந்து அல்லாஹ் அந்த மக்களை ஃபிரௌன்கிட்ட காப்பாற்றி இந்த பக்கம் கொண்டு நிற்கிறான், அல்லாஹ் வச்சுருக்கான். அந்த மக்கள்லாம் எப்படி இருக்கணும், கடல் பொழந்து மலை போல நின்றுச்சுங்கிறான் அல்லாஹ். அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது, மலை போல ஒரு கடல் பொழந்து நிற்கிதுங்கிறது. அப்படிப்பட்ட சம்பவத்தை தன்னோட கண்களால் ஒரு வீடியோ காட்சிலாம் இல்லை, நேரடியாக பார்க்குறாங்க. அந்த கடலுக்கு நடுவில் அவங்க நடந்து போகிறாங்க. ஆனால் அந்த பக்கத்து போயிட்டு மூசா நபிகிட்ட கேட்குறாங்க அந்த மக்கள், இந்த மக்களுக்கு இருக்கிற ஒரு மரத்தை போல எங்களுக்கு ஒரு மரத்தை ஏற்படுத்தி கொடுங்க. அப்போ எப்படிப்பட்ட மக்கள் இவங்களாம், அல்லான்னு எப்படி கடக்கணும்? இன்ற மாதிரி அத்தாச்செல்லாம் இன்றைய கால மக்கள் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, அங்கேயே கதின்னு கிடப்பாங்க. கண்ணால் மட்டும் பார்த்துட்டாங்கன்னா இன்றைக்கி. ஏன்னா மக்கள் அத்தாட்சிகளை அற்புதங்களை தான் ரொம்ப நம்பக்கூடிய மக்கள் இன்றைக்கி இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்ட அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான் அந்த மக்களுடைய கண்ணு முன்னாடி. இன்னும் அது மட்டுமா,
சொர்க்கத்தின் உணவான மண்ணு சல்வாங்கிற உணவை அல்லாஹ் அவங்களுக்கு இறக்கி வச்சான். ஆனால் அந்த மக்கள் என்ன ஒழுங்காக இருந்தாங்களா? என்ன பண்ணாங்க? எப்போ பாரு எதையாவது ஒன்று பண்ணுறான். அல்ல தவளை மூலியமாக அவங்கள சோதிச்சான், ரத்தத்தை கொண்டு சோதிச்சான். அந்த சோதனை வெள்ளம் இப்படி எல்லாம் வரும்போது நாங்கள் கரெக்டாக இருக்கோம், இதுக்கு மேலே நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம், அல்லா இடத்துல துவா செஞ்சு எங்களை காப்பாற்றுங்கன்னு கேட்குறது. திரும்ப 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 அவங்க தவறை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் அல்லாஹ் அவங்களுக்கு என்ன பண்ணா? அவங்க எல்லாரையும் மரணிக்கவும் செஞ்சான், மரணிக்க வச்சுட்டான். மரணத்துக்கு பிற்பாடு உயிரை கொடுக்குறான்ல, சாவடிச்சுட்டு அல்லாஹ் திரும்ப உயிரை கொடுக்குறான். அப்பையும் கூட அந்த மக்கள் என்ன செய்யலை, கடைசி வரைக்கும் ஒரு பெரும் சோதனைக்கான மக்களாகவே இருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் ஒருத்தன் சாவை பார்த்துட்டு வந்துட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன், மார்க்கம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. சில பேர் அந்த மாதிரியான சம்பவங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்வாங்க, இறைவனே கதின்னு கிடப்பாங்க. அந்த மனசு வந்துடும், ஏம்மா நான் கண்ணு முன்னாடி சாவை பார்த்துட்டேன்ப்பா, இந்த ஸ்டேஜை நான் பார்த்துட்டேன், இதுக்கப்புறமும் நாளாக திருந்தலைன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் அந்த மக்கள் உண்மையிலே மரணிச்சிட்டாங்க. அல்லாஹ் மரணத்திற்கு பின்னாடி அவங்களுக்குலாம் அல்லாஹ் உயிர் கொடுத்தான். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்துமே அந்த மக்கள் என்ன செய்யலை, அந்த அளவுக்கு டார்ச்சரும் அந்த அளவுக்கு சிந்திக்காத உள்ளங்கள் இறுகி போன மக்களாக இருந்தாங்க. ஏன்? உண்மையிலே அவங்களுடைய உள்ளம் இலகுவாக இருந்திருந்துச்சுன்னா இந்த அத்தாட்சியெல்லாம் பார்த்து அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் தவறே செஞ்சுருக்க மாட்டாங்க. அவங்களுடைய உள்ளம் இறுகி போன காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய அத்தாட்சிகளை அற்புதங்களையும் தன்னுடைய கண்களால் பார்த்தும் கூட அவங்களால அதை செயல்படுத்த முடியல, அவங்களால ஒழுங்காக இருக்க முடியல. அப்போ இதே மனநிலை நமக்கு வந்து விடக்கூடாது. இன்றைக்கு நாமளும் திருமறை குரான் வசனங்கள்ல அல்லாஹ் நமக்கு சொல்லாத அறிவுரைகள் கிடையவே கிடையாது. எதெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில் சோதனை வந்தா, பிரச்சனை வந்தா, எந்த விதமான சூழ்நிலைகளையும் நீங்கள் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணுங்கிறது மொத்தத்துக்கும் அல்லாஹ் திருமறை குரான்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தில் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்போ தெரிந்தும் நம்ம உள்ளத்தில் மாற்றம் அடையலை அப்படின்னா நம் கல்வி திறந்துருக்கலங்கிறதுக்கு அது ஒரு பெரும் அடையாளம். அதனால தான் அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டும் போது அந்த வசனத்தில் பாறையில் கூட தண்ணி வரும்பா, ஆனால் உங்கள் உள்ளத்தில் வருமானு தெரியல, அல்லாஹ் உங்கள் எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கேன், நான் கவனிக்காமலாம் இல்லை, அதனால் சிந்திங்கன்றாங்களா. யோசிங்க, உங்கள் உள்ளத்தை மாற்றுவதற்கான வழிகளை பாருங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான எல்லா வழியும் நான் கொடுத்துட்டேன், அத்தாச்சியும் நான் கொடுத்துட்டேன், இனிமேல் சிந்திச்சு உங்கள் உள்ளத்தை மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வசனத்தை இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது நம்மளுடைய உள்ளம் நம்மளுடைய திறந்திருக்குங்கிறதுக்கு என்னது, நம்மளுடைய கல்வி இறுகி போயிருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடந்தாலும், எப்பேற்பட்ட அல்லாஹுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும் நம்ம உள்ளம் அதை ஏற்றுக்காது. அது வெறுமனே ஒரு செய்தியாக மட்டும்தான் நாம் காதில் வாங்கிட்டு இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்போம். இதுவே நம்ம கல்வி திறந்துருந்துச்சு, நம்ம கல்வி அக்செப்டிங் லெவலில் இருக்குது அப்படின்னா அல்லாஹ் சொல்லிட்டானே, இப்படியெல்லாம் அல்லாஹ் வசனத்தை சொல்லியிருக்கிறானே, இதெல்லாம் இத்தனை நாள் நான் தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனே, புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனே யோசிக்க ஆரம்பிச்சு நம்மளுடைய உள்ளத்தை நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். இதுதான் புற அடையாளம். இந்த எண்ணம் நம்மள்கிட்ட வளரணும். இந்த மூசா நபி மக்கள் இருந்த மாதிரி நம்ம இருந்துடவே கூடாதுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் அதை நமக்கு குரான்லேயே நமக்கு சொல்லி காமிச்சிருக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி அல்லாஹ் பல உதாரணங்களை சொல்கிறான். உதாரணத்துக்கு அல்லாஹ் சுமர் அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் இன்னொரு விஷயத்தை நமக்கு உதாரணமாக சொல்கிறான். அதாவது நம்ம மார்க்கத்தை நமக்கு தெரியுது, மார்க்கத்தை உள்வாங்குறோம், நம்ம மார்க்கத்தை எல்லாரும் கற்றுக்குறோம், அதுக்கு உதாரணமாக சில ஒரு விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காமிச்சு இதெல்லாம் உங்களுக்கு உதாரணம்ப்பா, சிந்திக்கிற மக்களுக்கு இதில் படிப்பினை இருக்குன்ட்டான் அல்லாஹ். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, வானத்திலேருந்து தண்ணி வருது, அதை இறக்கி நான் இந்த பூமியில் என்ன செய்கிறேன், ஊற்றுக்களாக நான் ஓட செய்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதன் மூலியமா, இந்த தண்ணி மூலியமா மாறுபட்ட நிலங்களை கொண்ட பயிர்களை, மாறுபட்ட நிறங்களை கொண்ட பயிர்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறான். இப்போது பேர்ச்சம்பழம், திராட்சை, தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, இது எல்லாம் வளரணும்னா எது மெயினாக வேணும்? தண்ணி வேணும். இது ஒரே தண்ணி தான் எல்லாத்துக்கும் ஊற்றுறாங்க. ஆனால் அந்த தண்ணினால் வெளியே வரக்கூடிய செடிகளுடைய கலரு மாறுபட்ட நிறங்களை கொண்டு இருக்குதா, ஒன்று ஒரு தினுசாக இருக்குதா, ஒன்றுக்கு ஒரு சத்து இருக்குதா, ஒன்றுக்கு ஒரு சுவை இருக்குதா, ஒன்றுத்துக்கு ஒரு வடிவம் இருக்குதா, எல்லாத்துலேயுமே மாறுபட்டிருக்கும். ஒன்று ஒத்ததாகவே இருக்கவே இருக்காது. அது வடிவத்தில் சரி, கலரில் சரி, சுவையில் சரி, பலன்களில் சரி, அதோடைய சத்து எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை தான் இங்கே எல்லாம் சொல்கிறான். மாறுபட்ட நிறங்களை கொண்ட பயிர்களை வெளிப்படுத்துகிறான் ஒரே தண்ணியை வச்சு. பின்னர் அது காய்ந்து மஞ்சள் நிறமாக ஆவதை நீர் காண்கிறீர், பின்னர் அதை சருகுகளாக ஆக்குகின்றான், அறிவுடையோருக்கு இதில் அறிவுரை இருக்கிறது. கடைசி அல்லாஹ் என்ன சொல்கிறான், அறிவுடையோருக்கு இதில் அறிவுரை இருக்குங்கிறான் அல்லாஹ்.
இப்போது சில நிலங்களில் தண்ணி வரும், தண்ணியை உள்வாங்கி கட்டாந்தரையாக மாறக்கூடிய நிலங்களும் இருக்குது. அப்போ தண்ணியை உள்வாங்கி நம்ம என்ன விளைவிக்கிறோங்கிறதுல எதில் இருக்குது? நாம் உள்வாங்கிறதுல இருக்குது. சில நிலங்களுக்கு தண்ணி வரும், தண்ணி பிரயோஜனம் இல்லை, அது தரிசு நிலம். சில நிலம் தண்ணியை வாங்கி அப்படியே வச்சுக்கும், அது அவ்வளோதான், வாங்கி வச்சுக்கிறது மட்டும்தான் இருக்குது. சில நிலங்கள் தண்ணீரை உள்வாங்கி அதற்கு மாறுபட்ட கனிகளை கொண்ட பலவிதமான விதங்களை வெளிப்படுத்துது, அழகியது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் இயற்கைகளை நோக்கி ஓடுறதுக்கு, எங்கேயாவது தோட்டம் இருந்துச்சுன்னா பார்க்க, பூந்தோட்டம் அது இதுன்னு பார்க்க எல்லோரும் ரொம்ப ஆசையாக ரொம்ப ஆவலாக போகிறோம். அந்த இடத்துல நின்று செல்ஃபி எடுத்துக்கிறோம், அதில் நிறைய நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். ஏன்? அது நம்ம கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அது எதனால் குளிர்ச்சியாக இருந்துச்சு? அது வெளிப்படுத்தினதுனால மட்டும்தான் அது குளிர்ச்சியாக இருந்தது. இதே அந்த இடம், நீங்கள் போய் செல்ஃபி எடுத்த அதே இடம் வெறும் கட்டா நிறையா இருக்குதுப்பா, அங்கே போய் செல்ஃபி எடுப்பீங்களா? அந்த இடத்த ரசித்து பார்ப்பீங்களா? அந்த இடத்துல ஏதாவது நமக்கு ஒரு பயன் இருக்குமா? ஒரு பயனும் கிடையாது. வர தண்ணி, அந்த தண்ணி தான் நம்மளுடைய திருமறை குரான். அதை உள்வாங்கி அப்படியே ஓடி போயிடுச்சுன்னா அதில் நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது உள்வாங்கிக்கிட்டு தரிசு நிலமாக ஆனாலும் நமக்கு உள்வாங்கி சும்மா தேக்கி வச்சுக்கிட்டாலும் அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தேங்கி நிற்கிற தண்ணியில் நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா ஏதோ ஒரு பயன் இருக்குது, அதை அறிந்திருக்கிறாங்க, அந்த இடத்துல தண்ணி இருக்குது, அவ்வளோதாங்கிற மட்டும்தான், வேறு எதுவும் பிரயோஜனம் கிடையாது. அதுவே அது உள்வாங்கி கொண்டு பலவிதமான விஷயங்களை அதை வெளிப்படுத்தும் போதும், அழகிய முறையில் அதை வெளிப்படுத்தும் போது அதில் இருக்கிறது எங்கே இருக்குது? நிறைய பலன்கள் இருக்குது. எத்தனை மக்களுடைய உணவுகள் அந்த இடத்துல பசியை தீர்க்கக்கூடியதாக இருக்குது, அத்தனை பலன்கள் இருக்குது, நோய்க்கு நிவாரணமாக ஆகுது. இந்த பலன்கள் எல்லாம் எப்போ கிடைக்குங்கிறான்ல அல்லாஹ். இந்த உதாரணத்தை நம்ம சொல்லி காட்டுறானா? இதே போல் இந்த திருமறை குரான் அவங்க உள்ளத்தில் நீங்கள் இறக்குங்க. தண்ணி வானத்திலேருந்து வருது, அது அல்லாஹ் அந்த செடிகளை நான் எப்படியெல்லாம் நான் படைச்சி காட்டுறேன்னு இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இதை உதாரணத்தில் அறிவுடையவருக்கு இதில் அறிவுரை இருக்குன்ட்டான்லாம். இது அல்லாஹ் வெறும் படைப்பினங்களுடைய அழகை மட்டும் அல்லாஹ் சொல்லலை, நம்மளுடைய கல்வும் இப்படி தான். நம்ம கல்வை நம்ம எப்படி வச்சுருக்கிறோமோ அதன் போல தான் அது வெளிப்படும். இது போல் நம்மளுடைய மஞ்சள் நிறமாகவும் ஆகுது, இன்னும் அது சருகுகளாகவும் ஆகுது. சில இது காஞ்சி கொண்டியும் போயிடுது, ஒன்றுத்துக்கு இல்லாமலும் போகுது. அப்போ நம்மளுடைய உள்ளத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அதே போல் நாம் ஆக்கிவிடக்கூடாது. ரொம்ப சிந்திக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ்வுடைய வசனங்களை ரொம்ப கவனமாக உள்வாங்கக்கூடிய மக்களாகவும் நம்ம இருக்கணும். அதே போல் இறைவனுடைய வசனங்கள் நம்மளுடைய உள்ளத்துக்கு வருது, அதை நாம் எப்படி செவியேற்கிறோம், அதை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய நிலையானது இருக்குது, புறநிலையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் இன்றைய வகுப்பு இதோட முடியுது இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு சொல்லப்பட்ட விஷயங்களில் தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த ஒரே விஷயம் என்னென்னா, உள்ளத்தை நம்ம திறந்து வைக்கணும். உள்ளத்தை திறந்து வச்சதுக்கப்புறமா அது உள்ளம் திறந்திருக்காங்கிறதுக்கான முதல் அடையாளம் என்ன? நம்மளுடைய தோள்கள் சிலருக்கும் கண்களில் கண்ணீர் வரும், உள்ளமும் தோள்களும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம இலகுவாகும் அப்படிலாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம குரானை சிந்திக்கணும். இந்த ஸ்டேஜெல்லாம் வரணும்னா முதல் ஸ்டேஜ் என்னவாக இருக்கணும்? நாம் குரானை சிந்திக்கணும்னா முதல்ல நம்ம குரானை படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும். தோன்றப்ப எப்பயாவது ஆடிக்கு அமாவாசைக்கு ஒரு வாட்டி எடுத்தெல்லாம் படிக்கக்கூடாது, டெய்லி நம்ம படிக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவு வாய்ப்பு கிடைக்கும் போதில், இப்போ தான் செல்ஃபோன்லேயே நமக்கு குரான் இருக்குது, எடுத்து படிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை சிந்திக்கணும். அப்போ தான் நம்மளுடைய உள்ளத்திலே மாற்றங்கள் என்பது நிகழும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு தான் அல்லாஹ் நமக்கு திருமறை குரானில் நிறைய மக்களுடைய சம்பவங்களையும் வரலாறுகளையும் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறான் அல்லாஹ் உதாரணமாக சொல்லி காட்டுறதே இதுக்கு தான். இவங்கெல்லாம் உள்ளங்கள் இறுகி போனதுனால தான் அவங்க வாழ்க்கையில் இவ்வளோ இது பண்ணாங்க, இப்படியெல்லாம் அற்புதங்களை பார்த்து அவங்க இப்படி தான் இருந்தாங்க, இவ்வளோ விஷயங்களை அவங்களாம் கண்ணால் பார்த்துமே அவங்க என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு பல சம்பவங்கள் எல்லாம் மூசா நபியுடைய வரலாறுலேயே நமக்கு எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பு இதோடு முடியுது. அதனால் நாம் அனைவரும் திருமறை குரான் இன்ஷா அல்லாஹ் திரும்ப ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது, ஒரு 10 நிமிஷமாவது ஒரு வசனத்தையாச்சும் நம்ம படிக்கணும். ஆனால் 10 நிமிஷங்கிறது ரொம்ப ஒரு குறைவான ஒரு விஷயம்தான். அதிகமான நேரங்கள் படிக்கும்போது தான் நம்மளால் நிறைய வசனங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இன்ஷா அல்லாஹ் நிறைய படிப்போம். இன்ஷா அல்லாஹ் நிறைய வசனங்களை படிங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைய கடைசியாக நம்ம வகுப்பு முடிச்சிருக்கிறது, உள்ளம் திறந்திருக்குன்னா திறக்கலைன்னா என்ன ஆகும், உள்ளம் இறுகி போயிருந்தால் எப்படி இருப்போங்கிறத பார்த்தோம். உள்ளம் திறந்திருக்கணும், அதுக்கான புற அடையாளங்களை பார்த்தோம். அடுத்தடுத்த வகுப்பில் மற்ற விஷயங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.